ஹல்லேலூயா, குட் மார்னிங். மற்றுமொரு மேன்மையான நாளிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தைகளை கேட்பதற்கும் தியானிக்கிறதற்கும் நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்காக தேவன் தருகிற இந்த நல்ல வாய்ப்புக்காக நாம் அவரை துதிக்கலாம் ஜெபத்தோடு கூட. பரிசுத்தமுள்ள பிதாவே, உமக்கு நன்றி ராஜா. மற்றுமொரு விஷயம், எங்கள் வாழ்க்கைகளை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு உம்முடைய வருகைக்காக எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள கிருபை அருள வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என்னங்க, எப்படி இருக்கீங்க? அது என்னவோ எல்லாம் ஒரே கந்தரகோலமா இருக்குங்க. திருப்தியே இல்லாம இருக்கிறேன். எப்போதும் ஏதாவது ஒரு சிரமமும் பாடுகளும் யோசனைகளும் என்னை நெருக்கிக் கொண்டே இருக்கிறது. ஆக்சுவலா அப்படி நமக்கு சமாதானம் இல்லாமல் இருக்க காரணம் என்ன தெரியுங்களா? நம்முடைய மனதை நாம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளாததுதான். கவனிங்க, ஒரு விசுவாசி ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பித்த பிறகு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து கனிதர வேண்டும். அதற்காகத்தான் தேவனுடைய வார்த்தை அனுதினமும் அருளப்படுகிறது. அவருக்குள் நாம் வேரூன்றி நிலைத்து நிற்க வேண்டும். ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருந்து கனிதரும் போதுதான் ஆவிக்குரிய கனிகளை தருவான். ஆவியின் கனியோ, இதெல்லாம் தெரியுதானே உங்களுக்கு? நிறைய தடவை கேட்டிருக்கீங்கல்ல? மனதிலே இருதயத்திலே அதை பதித்திருக்கிறீர்களா? அவைகளில் எத்தனை குணாதிசயங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு ஞாபகம் இருக்கா? பார்க்கலாமா? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 22ஆம் வசனத்துல கவனிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காக வாழ்கின்ற போது எல்லாவற்றையும் விவரிக்க முடியாது. அனுதின தியானமும் நீங்க வாசிங்க. இச்சை அடக்கத்தோடு இருக்க வேண்டும். ஆசையெல்லாம் நிராசையாய் போயிடுச்சுன்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் ஆசைகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு எது அவசியமானது எது அவசியமற்றது என்று நாம் முடிவு செய்து கொள்ளும் போது நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். நமக்கும் திருப்தி கிடைக்கும். பார்க்கறது எல்லாத்தையும் ஆசைப்படுற மனசு தாங்க மனிதனுடைய மனசு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஆசை தானே. கண்களின் ஆசை, சரீரத்தின் ஆசை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாத்தையும் மனசுல வச்சுதான் காலையில் எழுந்த உடனே இன்னைக்கு என்ன சாப்பிட போறோம், என்ன செய்ய போறோம், எங்க போக போறோம், என்னத்தை சம்பாதிக்க போறோம், எதை பெற்றுக்கொள்ள போறோம், எதை சேர்த்து வைக்க போறோம், இதெல்லாத்தையும் இன்னைக்கு அனுபவிக்க போறோம், இதெல்லாத்திலையும் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்ற யோசனையில் தான் இன்று மனிதன் ஆசைகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வதில்லை. கிறிஸ்துவை உடையவர்கள், நீங்க கிறிஸ்துவை உடையவர்கள் தானே? தினந்தோறும் தேவ வார்த்தையை கேட்கிற நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுறோம்னு சொல்றீங்க இல்லையா? அப்போ உங்களுடைய ஆசைகளை, இச்சைகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கீங்களா? எப்பவா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்க செய்யணும்னு நினைக்கும் போது அல்லது வாங்க வேண்டும் என்று நினைக்கிற போது, ஏதாவது தேவை என்று வருகிற போது சில கேள்விகளை உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள கத்துக்கணுங்க. அப்பதான் ஏற்ற பதில் கிடைக்கும். அதோட நல்ல சமாதானமும் கிடைக்கும். இது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா? நான் வாங்குகிற பைக்காக இருந்தாலும், காராக இருந்தாலும், வஸ்துக்களாக இருந்தாலும், வஸ்திரங்களாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நல்லா கவனிங்க. இவைகளால் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுகிறேனா அப்படி கேட்டு பார்த்துக்கணும். என்னுடைய ஆத்மாவுக்கு நன்மை தராதவைகளுக்காக நான் ஏன் பிரயாசப்படணும்? அப்போ உங்களை நீங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். 2வது, இது என் ஆரோக்கியத்திற்கு நல்லதா? ஆத்மா எவ்வளவு முக்கியமோ ஆரோக்கியமும் அவ்வளவு முக்கியம்தான். ஆரோக்கியமே மகாபாக்கியம் அப்படி சொல்லுவாங்களா நம்ம தேசத்துல? உண்மையா நம்ம ஆரோக்கியமா இருந்தா தான் தேவனுக்காக கூட எதையாவது செய்ய முடியும். முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும்னா, தொடர்ந்து வேதத்தை வாசிக்கணும்னா, தியானிக்கணும்னா நமக்கு ஆரோக்கியம் வேணும். நாம தயாரா இருந்தாலும் சரீர பலவீனமா இருந்தால் எதையும் செய்ய முடியாதே. அதோட நம்முடைய சரீரமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து சரீரத்தை நன்மைகளினால் நிரப்பிக்கொள்ள வேண்டும். ஸ்மோக் பண்ற பழக்கம் இருக்கிறவன் தன்னுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக்கொண்டே இருக்கிறான். மதுபானத்தை சேவிக்கிறவன் தன்னுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறான், சரீரத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறான். அதே போல விபச்சாரம் செய்கிறவன் தன் சரீரத்தை தீட்டுப்படுத்திக் கொள்ளுகிறான். அது மாத்திரம் இல்லைங்க, ஓவர் ஈட்டிங் என்பது கூட நம்முடைய சரீரத்துக்கு, அதாவது சாப்பாட்டுல ஒரு கட்டுப்பாடு இல்லாதவன் சாப்பிட்டு 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 எத்தனையோ விதமான வியாதிகளுக்கு ஆளாகிறாங்க இல்லையா? நாம் செய்கிறது இது நமக்கு தேவை என்று நினைக்கிறோம். ஆனால் இது நம்முடைய ஆரோக்கியத்திற்கு நன்மையானது தானா இதை பரிசீலித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, நமக்கு
இதை வாங்கக்கூடிய வசதி இருக்கிறதா? இதை சொந்தமாக்கிக் கொள்ள தேவையான பணம் எனக்கு இருக்கிறதா? பொருளாதார, அதாவது ஆவிக்குரிய பிரகாரமா, சரீர பிரகாரமா, பொருளாதார ரீதியா. பணங்கிறது ஒரு பயங்கர அடிமைங்க. அது நம்முடைய எஜமான் ஆயிட்டா அது நம்மள ரொம்ப பாடா படுத்திரும். பணம் தேவைதான், எல்லாத்துக்கும் இன்னைக்கு பணம் தேவை இருக்கு, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பணத்துக்கு இல்லாத தேவையில்லாத காரியத்தில் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. பணத்துக்காக நன்மையானதை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு விருதாவான காரியங்களுக்காக பணத்தை செலவு செஞ்சு கடன்ல மாட்டிக்கிட்டவங்க, பஞ்சத்துக்குள்ள அடிபட்டவங்க, திவாலாகி போனவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. அதனாலதான் நம்ம எதுக்காகவாது ஸ்பெண்ட் பண்ண நினைக்கும் போது, எதையாவது வாங்கணும்னு நினைக்கிற போது, இது என்னுடைய தகுதிக்கு ஏற்றது தானா? என்னுடைய சம்பாத்தியம் என்ன? என்னுடைய செலவு என்ன? இவ்வளவு காஸ்ட்லியான பொருள் எனக்கு அவசியமா? இவ்வளவு பெரிய வீடு எனக்கு அவசியமா? இத்தனை வஸ்துக்கள், கரண்ட் கன்சியூம் பண்ற பொருட்கள் என்னுடைய வீட்டில் அவசியமா? என்னங்க, இவ்வளவு பெரிய வாகனம் எனக்கு அவசியமா? இதுக்கு நிறைய பெட்ரோல் போடணும், அதோட இஎம்ஐ எல்லாம் கட்டணும். எத்தனை பேர் மாட்டிக்கிறாங்க? கடன் கொடுக்குறாங்கன்னு பேங்க்காரங்க கடன் கொடுக்குறாங்கன்னு வாங்கிட்டு அப்புறம் மாட்டிக்கிறாங்கல்ல. என்னால கடன் அடைக்க முடியுமா மாதம் மாதம்? இது எனக்கு அவசியமா? இந்த கேள்வி கேட்டுக்கிட்டோம்னா எத்தனையோ விஷயங்களை நாம நம்மள கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியுங்க. இது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உபயோகமானதா இருக்கிறதா? இது என்னுடைய சரீரத்திற்கு ஏதாவது பிரயோஜனமானதா இருக்குதா? இது என்னுடைய பொருளாதார நிலைமைகளை இன்னும் சீர்கெட்டதாக ஆக்கிவிடாமல் என் வசதிக்கு ஏற்றதாக இருக்கிறதா? அதோடு கூட இதனாலே அடுத்தவங்களுக்கு ஏதாவது என்னால தடை வருமா? மற்றவங்களுக்கு நான் பிரயோஜனகரமா இருக்கிறேனா அல்லது தடையுள்ளவனா இருக்கிறேனா? சிற்சில பொருட்களை நாம் வாங்குகிற போது அது அடுத்தவங்களுக்கு நாம பாரமாயிடுவோம் அல்லது பொறாமைக்குரியவங்களா ஆக்கிடுவோம். அதாவது சிலர் நம்மளை பார்த்து அப்படிங்கிறாங்க இப்படிங்கிறாங்க, நான் வேதனையோட உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு, நாம் வாங்குகிறதுனாலே அல்லது நாம் பெற்றுக்கொள்வதனாலே அது பிறருக்கு இடரலா இருந்தா அதை வாங்குறதை விட்டுறது நல்லதில்ல. அடுத்தவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனமா இருக்கிறதா இருந்தா அது நல்லது, ரொம்ப சந்தோஷம். இப்படி நம்மை ஒரு 4 கேள்விகளாவது கேட்டுக்கொண்டு நம்முடைய தினசரி காரியங்களிலே நாம் போகிற இடங்களிலே, அதாவது அந்த இடத்திற்கு, இந்த இடத்திற்கு நான் போக போகிறேன், இது என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த நன்மை தரும், அதோடு கூட என் சரீரத்திற்கு அனாவசியமான பிரச்சனைகள் இல்லாதபடி, தேவையில்லாத விவாதங்கள் இல்லாதபடி, இடையூறு இல்லாதபடி என்னால் இருக்க முடியுமா? இது இருக்கிற இடமா, இருக்கிற பணியா அப்படின்னு பரிசீலிச்சுக்கணும். இதற்காக நான் போவதனால எனக்கு எவ்வளவு பணம் செலவாகும், எனக்கு எவ்வளவு பிரயோஜனம் அதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கணும், பரிசீலிக்கணும். இது என் வசதிக்கு ஏற்றதா இல்லாதபடியால எனக்கு வேண்டாம், இது என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நன்மை தராத காரியமா இருப்பதனாலே இது எனக்கு வேண்டாம், செய்ய மாட்டேன், போக மாட்டேன். இது என் சரீரத்தை கெடுத்து போடுகிறதா இருப்பதனால எனக்கு வேண்டாம். எனக்கு தானியேல் கூட சொன்னால, ராஜாவின் போஜனம் திராட்சரசமெல்லாம் எனக்கு வேண்டாம், அதால என் சரீரத்தை நான் தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன். அதே போல யோசிப்பு எஜமானின் இடத்துல அவன் என்ன சொன்னான்? திட்டமா சொல்லிட்டேன், இவ்வளவு பொல்லாத காரியத்தை நான் எப்படி செய்ய முடியும்? விபச்சாரத்துக்கு விலகி ஓடு என்று தேவன் சொல்லுகிறாரே, என் சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று ஓடி போனான் அல்லவா பொல்லாப்புக்கு விலகி. இந்த சந்தோஷம், அற்ப கால சிற்றின்பம் எனக்கு வேண்டவே வேண்டாம். நான் இதை செய்தால் பிறருக்கு இடையூறாக இருந்து விடுவேன் என்பதனால என்னை கட்டுப்பாட்டுக்குள், அதாவது எல்லாத்தையும் செய்ய முடியும். பவுல் கூட சொல்லுவான் அல்லவா, எல்லாவற்றையும் செய்யலாம், ஆனால் அது பிறருக்கு இடையூறாக இருந்தால் அதை செய்யாம விட்டுடணும். நம்முடைய பிள்ளைகள் நல்ல நல்ல ஆடைகளை உடுத்த வேண்டும் என்று ஆசை இருக்கலாம், ஆனால் அவைகளால் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை வருகிறதா, தூஷணம் வருகிறதா? அல்லது நம்முடைய நடத்தைகள், நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற போது அது தேவ மகிமைக்கு ஏதுவாய் இருக்கிறதா? இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாமா, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாமா, இந்த நகையை அணிஞ்சுக்கலாமா, இல்ல நகையை போடக்கூடாதா, இந்த மாதிரி அப்படி இப்படி இப்படி இப்படின்னு என்னென்னமோ இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குங்க. தேவன் நமக்கு சுதந்திரத்தை அருளி இருக்கிறார், ஆனால் பிறருக்கு இடரல் உண்டாக்குகிறவர்களை, பிறருடைய மனசாட்சியை கெடுக்கிறவைகளை நாம் செய்யக்கூடாது, அவ்வளவுதான். எப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாக நாம் போகிறோமோ, நாம் ஆசீர்வாதமாக இருப்போம், நாம் சந்தோஷமாக இருப்போம், நாம் சமாதானமாக இருப்போம், நமக்கு தேவையான சமயம் கிடைக்கும் தேவனோடு கழிப்பதற்கு. அனாவசியமான பணிகளை தெரிந்து கொண்டு, அனாவசியமான வியாபாரத்தில் இருந்து கொண்டு, அனாவசியமான பகுதிகளுக்கு சென்று அனாவசியமான மனிதர்களோடு விவாதம் பண்ணி கொண்டிருப்பதால் தான் நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே வேஸ்ட் ஆகி விடுகிறது.
நம்முடைய நேரமெல்லாம் விருதாவாகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை கரைபட்டு விடுகிறது. பொருளாதார ரீதியாய் கடனுக்குள் விழுந்து விடுகிறோம். நஷ்டத்துக்கும் ஆளாகி விடுகிறோம். இச்சை அடக்கம், இது இல்லாம என்னால இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த காட் இல்லாம என்னால இருக்க முடியுமா? புது கட்டல் வாங்காம என்னால இருக்க முடியுமா? இருக்க முடியும். கவனிங்க, இன்னைக்கு ஒருவேளை பிரியாணி வாங்கி சாப்பிடுவதை காட்டிலும் ஏதோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியுமா? கட்டாயம் வாழ முடியும் இல்லையா? அதை விட்டுட்டு கடன் வாங்கியாவது கரிசோறு பண்ணுங்கிற பழங்கால கதை மாதிரி கடனை வாங்கி வாங்கி பிரச்சனைக்குள்ள மாற்றவங்கள நாம பாக்குறோம். இச்சை அடக்கம். பாக்குறதெல்லாம் வாங்குறவங்களா, ஆசைப்பட்டது எல்லாம் வாங்குறவங்களா இருக்காம, இந்த உலகத்துல உலக பிரகாரமா இருக்கிறவங்க அப்படி இருக்காங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம, நமக்குள் இச்சை அடக்கம் அவசியம். செல்ஃப் டிசிப்ளின். யாருமே உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இதை பண்ணாத, அதை பண்ணாத, அதை செய்யாத அப்படின்னு. கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிறகு மனசாட்சி ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கும். எப்பொழுது இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோமோ அப்பொழுது நாம் சந்தோஷமாக இருக்க முடியும், சமாதானத்தோடு இருக்க முடியும். அதே நேரம் பிறருக்கு நாம் ஆசீர்வாதகரமாக இருக்க முடியும். பிற ஆவியின் கனிகள் எல்லாமே நமக்குள் நிறைவேறும். அன்புள்ளவர்களாக இருக்க முடியும். சுயநலம் கஞ்சத்தனம் மாதிரி. ஆனால் அன்போ தாராளமாய் தரக்கூடியது. அதாவது நம்முடைய அன்பை நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோம்? வாங்குவதன் மூலம் அல்ல, கொடுப்பதன் மூலமாக நாம் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். சுயநலவாதிகள் எனக்கு என்ன கிடைக்கும்னு எதிர்பார்ப்பாங்களே தவிர நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றார் தேவன். ஆனா ஒரு செல்ஃபிஷ் ஃபெல்லோ எல்லாரும் மாதிரி சந்தோஷமா இருக்க முடியாது. அவன் மற்றவங்களோட தன்னை ஒப்பிட்டுக் கொள்ளுவான். அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க கிட்ட இது இருக்கு, இவங்க கிட்ட இது இருக்கு, எனக்கும் அதே மாதிரி வேணும் என்று எப்ப பார்த்தாலும் ஆசையோடு இருக்கிறதுனால, கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகளோ தேவன் எனக்கு இது தந்தார் போதும், எனக்கு இவைகள் இருந்தால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல முடிய வேண்டும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், இந்த ஆவிக்குரிய கனிகளை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். எத்தனை நாள் தேவ வசனத்தை நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள் நிலைத்து நின்றால் கனி கொடுப்பீர்கள். வார்த்தையின் அடிப்படையிலே உங்கள் இருதயத்தை தேவனிடத்தில் அர்ப்பணித்துக் கொண்டால், ஜெபத்தோடு கூட தேவனுடைய சந்நிதியில் காணப்பட்டீர்கள் என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் முன்னேறிக் கொண்டிருப்பீர்கள். இந்த உலகத்தில் எல்லாவற்றை காட்டிலும் மிக முக்கியமானது நம்மை நாம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வது. பட்டணத்தை பிடிக்கிறவர்களை காட்டிலும் தங்கள் இருதயத்தில் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கிறவர்கள் வீரர்கள், சுவர்கள், பெரியவர்கள், மேன்மையானவர்கள். பட்டணங்களை ஜெயிப்பது ஈஸிதாங்க, ஆனால் பகையுள்ளவர்களை சமாளிக்கிறது கூட ஈஸிதாங்க. உன்னுடைய இருதயத்தை நீ உன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டால், உன் இச்சைகளை, கோரிக்கைகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டால், உன்னை நீயே கவனிக்கணும். நல்ல தியாகத்தோடு கூட உன்னை நீயே, அதான் ஆண்டவர் சொல்றார், ஒருவன் என்னை பின்பற்றி வர வேண்டும் என்றால் தன்னைத்தானே வெறுத்து. அப்ப உன்னை நீ வெறுக்க வேண்டும். வெறுப்பது என்று சொல்ல உன்னை நீ டினை என்று இங்கிலீஷ் வேதாகமத்தில் இருக்கிறது. வெறுத்து உன்னை நீயே அருவறுத்துக் கொள்ளுவது, உன்னை நீயே பெருமையாய் பேசிக்கொள்ளாமல் உன்னை நீயே தாழ்த்தி கொண்டிருப்பதுதான் நல்லது. இன்று நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்கிறோம் என்பதற்கான அடையாளங்கள் தான் இது. நாம் மற்றவர்களை விட அதிகமாய், அளவுக்கு அதிகமாய் நம்மை யூகிச்சுக்க கூடாது. நம்முடைய அந்தஸ்தை நாம் அறிஞ்சுக்கிட்டாதான், நமக்கு தேவையானவைகளை ஆண்டவர் அருள்வார் என்று விசுவாசித்தான், எப்பொழுது எது தேவையோ அதை தேவன் அப்பொழுது தருவார் என்று விசுவாசித்தார், நாளையை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. யாராவது வந்து என்னிடம் உள்ளவைகளை அபகரித்து போவார்களோ என்று பயப்பட வேண்டிய அவசியமில்லை. உலகத்தின் கவர்ச்சிக்கு நாம் ஆட்பட்டு விடாமல் தேவனோடு கூட தொடர்ந்து போகக்கூடியவர்களாய், திருப்தியோடு இருக்கிறவர்களாய் நாம் இருக்க முடியும். இந்த அதிகாலை நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால், நீங்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்டிருந்தால், நீங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். இந்த உலகம் நம்மை கவர்ந்திருக்கிற போது, சரீரம் நம்மை வருத்துகிற போது, தேவனுடைய கிருபைக்காக நாம் விண்ணப்பம் செய்தால், பரிசுத்த ஆவியாலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற போது, சர்வ சத்தியத்துக்குள்ளும் அவர் நடத்துவார் என்பதனாலே நாம் கேட்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எது நல்லது, எது கெட்டது என்று அவ்வப்பொழுது நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே,
மற்றொரு விஷயங்கள் இருதயத்தினுடைய சந்நிதியிலே நாங்கள் ஊற்றுகிறோம். இந்த இச்சை அடக்கம் இல்லாததினாலே நாங்கள் எத்தனை குற்றங்களுக்கு ஆட்பட்டு விடுகிறோம், எத்தனை பாவத்துக்குள் விழுந்து விடுகிறோம், எத்தனையோ சங்கடங்களுக்குள் விழுந்து பிரச்சனைக்குள்ளாகிறோம் என்பதை அறிந்து கொள்வதற்கு உமக்குள்ளே நிலைத்து நிற்கிறவர்களாக, ஆவிக்குரிய கனியை தருகிறவர்களாக, இச்சையடக்கம் என்ற பலத்தோடு இந்த உலகத்தை நாடாதவர்களாக, கிறிஸ்துவையும் சிலுவையையும் அன்பு கூறுவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க. விசுவாச வாழ்க்கையை காத்துக்கொள்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் பாரங்களை 8939801234 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி வையுங்கள். உங்கள் பட்சமாய் ஜெபிக்க நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறோம். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்கள் பெயர் விவரங்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிட்டு விடுங்கள். தேவனுக்கு சித்தமான நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.